அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பா. நேற்று பார்த்தீங்கன்னா 909 ரிசல்ட்டு 909 ஓகேவா. அதுக்கு நம்ம கொடுத்தது 909க்கு 704080 கொடுத்தேன். ஆனால் 90 ஏபியில் பாஸ் ஆகிருக்கு, ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆல்போர்டில் நம்ம வந்து 304 அப்படிங்கிறது சொல்லிட்டு கொடுத்தோம். அதில் ஆல் போர்டில் 0 வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டை கொஞ்சம் 2 நம்பராக சுருக்கி கொஞ்சம் கன்ஃபார்ம் நம்பராக ஆல் போர்டில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னையிலேருந்து ஒரு இதில் இருக்குது. அதனால் மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நம்பராக வந்து சி போர்டில் 9 இன்னைக்கு. ஸோ இதை மட்டும் நீங்கள் மறந்துடாது. இந்த இடத்துல 859 இங்கே 689 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 859 689 அப்படிங்கும்போது 8க்கு 6 ஓகேவா. 8க்கு வந்து 6, இதில் 8க்கு 6 அப்படின்னா இங்கே 6க்கு வந்து 8க்கு 6 869 859 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 8க்கு 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து பி போர்டில் 8க்கு 6 வருது. ஸோ பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8க்கு 6னா 6க்கு 8. ஸோ அப்படிங்கும்போது 869 அப்படிங்கிற மாதிரி வருது. ஆனால் இந்த 869 ஒரு வேளை பாக்ஸெல்லாம் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் வந்தாலும் மட்டும் பாருங்கள். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 689 589 அப்படின்னு இதை பெரட்டினோம்னா நம்மளுக்கு வந்து 5க்கு 8னா 6க்கு வந்து 9. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். இங்கே வந்து 859 8க்கு 6 அப்படிங்கும்போது 7க்கு வந்து 5, 6க்கு வந்து 4 இப்படியே வருது கணக்கு. 4 ஏ போர்டில் 5க்கு 8 அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 8க்கு 5 இருக்குது, இங்கே 8க்கு 5 இருக்குது. அப்படிங்கும்போது 8க்கு 5 9. ஸோ 459 அப்படிங்கிறதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 689 அப்படிங்கிறதும் ட்ரை பண்ணிப்பா. 659 ட்ரை பண்ணிப்பாரு. 459 659 ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த 89க்கு 59 89க்கு 59ன்னு வரலாம். அது ஒரு வேளை 95 மாறி வந்தாலும் வரலாம். ஸோ பிசியில் 95 ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா. இதுதான் என்னோட இருக்குது. சரி, இந்த கரண்ட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கரண்ட் சார்ட்டில் வந்து நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 459 ஸ்ட்ராங் பண்ணிங்க, ஓகேவா. 909க்கு 9க்கு 4 0க்கு 5 9க்கு 9 உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் எடுத்துக்கங்க, சரியா. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சார்ட்டை பாருங்கள். நம்மளுக்கு இந்த இயர்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 909 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 90 இருக்குது, 9077 0964. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 08க்கு 75. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 95 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது 90 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வருதுன்னா 90க்கு 81. ஒரு இப்படி காமிக்கிறேன். 90க்கு 81, 90க்கு 78 வருது, 90க்கு 77 வருது. அதே மாதிரி 09க்கு 64 வருது. அப்படின்னா
நம்மளுக்கு வந்து இதுலேருந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது வந்து பிசிக்கு வந்து நான் ஏற்கனவே 95 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 64ம் ட்ரை பண்ணுங்கள், 95 ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ 90க்கு 78, 90க்கு 77 அப்படிங்கும்போது நான் வந்து 67 எடுத்திருக்கேன். ஸோ அப்படின்னா நான் வந்து 679 479 இதுதான் கொஞ்சம் கெஸ்ஸிங். இது கன்ஃபார்மாக தெரியுது. உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க. எப்படின்னா 679 479 679 479. ஓகேவா? உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி பிசியை பொறுத்த வரைக்கும் 46, பிசியில் 46. ஓகேவா? பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனிச்சுன்னா எடுத்துங்க. சரியா? ஓகே. இந்த சார்ட்டு இந்த சார்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு இந்த கம்பெனி ரிசல்ட் சம்ருத்தியோட ரிசல்ட் வந்து இருக்குது. ஒரு சில நாள் இதுலேருந்தும் ஏபி பிசி இதுலேருந்தும் ஒரு சில நாள் பாஸ் ஆகும். ஆனால் டைரெக்டாக 3 போர்டும் பாஸ் ஆகும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஓகேவா? அப்படிங்கும்போது சைபர் 61 இவன் கடைசியாக அடிச்சிருக்கான். சைபர் 61 கடைசியாக அடிச்சிருக்கான். ஸோ அப்படிங்கும்போது நான் வந்து 679 479 அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தரேன். பிசியில் 95, ஓகேவா? 64 அப்படி இல்லைனா 46 பிசியில் கொடுக்குறேன். ஸோ இந்த 0க்கு வந்து 6, 6க்கு வந்து 7, 1க்கு வந்து 9 பவரில் கரெக்டாக வருது. 0க்கு வந்து 4, 6க்கு வந்து 7, 1க்கு வந்து 9 பவரில் கரெக்டாக வருது. பிசிக்கு வந்து 6க்கு 9, 1க்கு 5, 6க்கு 6, 1க்கு 4, 6க்கு 4, 1க்கு 6. ஓகேவா? இது பிசியில் ட்ரை பண்ணுங்கள். நான் பர்டிகுலராக பிசின்னு சொல்லும்போது பிசியை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி காமனாக ஏபிஎஸ்சி விஷயம் நான் கொடுத்துட்றோம். சரியா? ஓகே, இதை நோட் பண்ணிங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 061 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு இது வருதா, ஒரு போர்டில் எங்கேயாச்சும் உட்காரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோன்னா உங்கள் கெஸ்ஸிங்கில் பாருங்கள். இது ஓரளவுக்கு எப்படியாச்சும் மேட்ச் ஆகும், மேட்ச் ஆகாமல் இருக்காது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 060 அப்படின்ட்டுருக்கு. ஸோ 060 அப்படிங்கும்போது 66 0க்கு 3னா 1க்கு 4 66 4 அவ்வளோதான். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துங்க. சரியா? இவ்வளோ தான் நண்பர்களே நம்ம கொடுக்குற கணிப்பு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து அப்போ ஏபிஎஸ்சிபிசியில் நம்ம என்ன மாதிரி கெஸ்ஸிங்கில் இருக்க போகுது அப்படிங்கிறதுல 49, 69, 79, 95. சரிங்களா? அதே மாதிரி நம்ம 3D கொடுத்தது என்ன கொடுத்துருக்கோன்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கங்க. 89. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 19. இவ்வளோ தான் ஏபிஎஸ்சிபிசியில் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்து எடுத்துங்க. சரியா? ஓகே. நம்மளுக்கு அப்படின்னா இன்றைக்கி எனக்கு போர்டு வைஸ் கன்ஃபார்ம் ஆகும்போது எனக்கு ஏ போர்டில் வந்து 4, 6 வரலாம். பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 7 அல்லது 8. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 9 ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேவா? 9. அப்படி இல்லைன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 5ம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரிகிற மாதிரி இருக்குது. பாருங்கள், ஏபிசியில் ஏ போர்டில் 4, 6, பி போர்டில் 7, 8, சி போர்டில் 9, 5. 9க்கு 5 பவர். இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனிச்சுன்னா எடுத்துங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோடு சந்திக்கிறேன். சி போர்டு மட்டும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் சி போர்டில் வந்து 9க்கு பவர் 5 இது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இதில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம். ஒரு நல்ல வெற்றியோட திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.